ஓடுற பஸ்ஸிலேருந்து கீழே விழுந்தேன். அவ்வளோதான். எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் சொன்னாங்க, அவன் காலில் பஸ் ஏறிச்சிங்க, அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவனால் நடக்க முடியாது அப்படின்னாங்க. ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்க. எனக்கே அவ்வளோதான் போல முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நானே யோசித்தேன். கீழே விழுந்த ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. என்னை யாரும் தூக்கல, எதுவும் பண்ணலை. எல்லாம் சுற்றி நிற்கிறாங்களே தவிர எல்லாம் ஒரு ஒரு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் 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 அப்படின்னு அவ்வளோதான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் எழுந்து நின்னேன். எல்லா கண்ணும் என்னை அதிர்ச்சியாக பார்த்துச்சு. உனக்கு எதுவும் ஆகலையா? எப்படி எழுந்து சிக்கிற? உன் காலில் பஸ் ஏறலையா? உனக்கு தலையில் அடிபட்டிருக்கா? மூக்குலேருந்து ரத்தம் வருதா? காதுலேருந்து ரத்தம் வருதா? சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இல்லை எனக்கு எதுவும் ஆகலை, கையிலையும் முட்டிலையும் மட்டும் சின்னதாக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து என் ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு போனேன். எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன, இன்னும் எதுவுமே ஆகலை, அவன் பாட்டு எழுந்திரிச்சு நடந்து போகிறான் அப்படின்னு. அன்றைக்கி நான் பண்ணிட்டு போன ஒரு சின்ன ஜெபம், இசப்பா வீட்டிலேருந்து வெளியே போகிற பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு நாளாக வீட்டில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போ, ஜெபம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன ஜெபம் தான் பண்ணிட்டு போனேன். அப்போ எனக்கு தெரியல, ஏதோ சும்மா விளையாட்டுத்தனமாக இசப்பா வீட்டிலேருந்து வெளியே போகிற பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்ட்டு போனேன். ஆனால் அன்னைக்கு அந்த நேரம் என் வாழ்க்கையே மாறிச்சு. இந்நேரம் அந்த பஸ்ஸு டயரில் நான் மாட்டியிருந்தேன்னா என் உசிரே போயிருக்கும்.